டிஎல்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒர்க் பவர் எனர்ஜி கான்செப்டில் இருக்கக்கூடிய நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் இந்த பவர் கான்செப்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்ததுன்னா அது எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில கொஷின் பார்ப்போம். டேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டைம் ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன் ஆர் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர். வேலை செய்யப்படும் அல்லது ஆற்றல் பரிமாற்றம் செய்யப்படும் கால வீதம் டேஸ் என வரையறுக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஒர்க் இஸ் டன் ஆர் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு டைம் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வேலையை எவ்வளவு வேகமாக செய்கிறோம், அப்படி இல்லைன்னா எவ்வளவு நேரத்தில் அந்த ஆற்றல் மாற்றப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இங்கே நான் இருக்கேன், நான் தான் ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பி, சரிங்களா? இப்போ ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு அயன் பால் எடுத்துக்கோங்க. இந்த அயன் பால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதே 10 கிலோ பாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேம் அதே பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றீங்க. ஆனால் நீங்கள் 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது? உங்களுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. எனக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. எனக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நான் அவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணலை, நான் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த வெயிட்டான பாலை தூக்கிட்டு ஸ்பீடாக மூவ் ஆகிருக்கீங்க. அதனால நீங்கள் 2 நிமிஷத்துலேயே கவர் பண்ணிட்டீங்க. அதாவது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னா பவரோட ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னது, ஒர்க் பை டைம் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை எவ்வளோ டைமில் பண்ணியிருக்கேன், அதுதான் என்னது பவர். நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிறீங்க. இப்போ ரெண்டுமே என்னது, பவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணேன், இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி, இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டைம் ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன். ஒர்க் பர் டைம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் டி பவர்ன்ற ஆப்ஷன் தான் வரும். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு தூரத்தை பற்றி டிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணாது, வராது. ஃபோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு விசை. ஆனால் இங்கே டைம் ரேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸும் வராது. டைம் ரேட்ன்றது உங்களுக்கு என்ன வரும், ஒர்க் பை டைமில் தான் வரும், பவரோட ஃபார்முலாவில். ஆப்ஷன் டிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஸ்பீட் ஆஃப் அ கார் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 10 மீட்டர் பை செகண்ட் டு 25 மீட்டர் பை செகண்ட், தென் பை வாட் பர்சன்ட் will its kinetic energy increases அப்படின்னு கேட்குறாங்களா. ஒரு காரின் வேகம் 10 மீட்டர் பை வினாடியிலிருந்து 25 மீட்டர் பை வினாடியாக அதிகரித்தால் அதன் இயக்க ஆற்றல் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, V1 கொடுத்துருக்காங்க, V2 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஆஃப் mv². இப்போ எனக்கு ரெண்டு ஸ்பீடு, 2 வெலாசிட்டி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கைனட்டிக் எனர்ஜி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி 1 எடுத்துக்கலாம், ஆஃப் mv². இங்கே எனக்கு நம்ம என்ன சொல்லலை, ஸ்பீட் ஆஃப் த கார் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட மாஸ் வேல்யூ சொல்லலை. மாஸ் வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1ன்னு எடுத்துக்கிறேன். டேட்டா கொடுக்கலன்றதுனால என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். வெலாசிட்டி V1 என்ன சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 10² V²ன்றதுனால. ஸோ 1/2 இருக்கும். 10² உங்களுக்கு 100, 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். கைனட்டிக் எனர்ஜி 1ஓட வேல்யூ. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், கைனட்டிக் எனர்ஜி 2 கண்டுபிடிக்கலாமா. ஆஃப் எம்மோட வேல்யூ தெரியாது, 1ன்னு எடுத்துக்கலாம். வியோட வேல்யூ உங்களுக்கு 25 சொல்லிட்டாங்க. ஸோ 25² 1/2 இன்ட்டு 1 இன்ட்டு 25² போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 625 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 312.5ன்னு வரும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கார் இருக்குது, அந்த கார் என்ன பண்ணுது, மூமெண்ட்டில் இருக்குது. மூமெண்ட் ஆகும்போது அதோட ஸ்பீட் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு 10 மீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு, அடுத்து 25 மீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு. அப்போது இந்த ஒவ்வொரு டைம் பீரியட், ஒரு பீரியடில் என்ன இருக்கும், நம்ம காரில் ஆக்சிலரேட்டரை ப்ரெஸ் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம்.
அதனால என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால தான் 10 மீட்டர்லேருந்து 25 மீட்டர் பை செகண்ட்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ இதனால ஆகக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்திருக்கும். அப்போது 25 மீட்டர் பை செகண்ட் போகும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு ஏன்னா இந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அந்த சேஞ்ச் தான் உங்களுக்கு என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இனிஷியலாக அப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியும். கைனட்டிக் எனர்ஜி 1 10 மீட்டர் பை செகண்டில் இருக்கும்போது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 15 கண்டுபிடிச்சோம். இது கைனட்டிக் எனர்ஜி 1ன்றது உங்களுக்கு இனிஷியல். அப்போ ஃபைனலில் எவ்வளோ இருந்திருக்கும், கைனட்டிக் எனர்ஜி 25 மீட்டர் பை செகண்டு. அதான் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிங்க, 312.5 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்தது, ஃபைனலாக எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். இனிஷியல் ஃபைனல் ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, பர்சன்டேஜ் இன்க்ரீஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 312.5 மைனஸ் 50 ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு டிவைடட் பை இனிஷியலாக இருந்தது. இனிஷியலாக இருந்தது எவ்வளவு, 50 இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 312.5 மைனஸ் 50ன்றது உங்களுக்கு 262.5 டிவைடட் பை 50 இன்டூ 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இதை 5ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 262.5 இன்ட்டு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 512ன்னு கிடைக்கும். சாரி, 525ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 525% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A girl of weight 440 Newton climbs up a rope through a height of, இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேர்ள் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வெயிட் கொடுத்துருக்காங்க, 440 நியூட்டனில் கொடுத்துருக்காங்க வெயிட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரோப் இருக்குது, கயிறு இருக்குது, டு த ஹைட் ஆஃப் 7 மீட்டர். ஒரு கயிறு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கயிறு எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 7 மீட்டர் இருக்கான். இந்த கயிறை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களாம், கிளிம்ப் ஏறுறாங்களாம். என்ன பண்ணுறாங்க, 7 மீட்டர் ஏறுறாங்க. அதுக்கு அவங்க 20 எடுக்கிறாங்க. அப்படின்னா பவர் எக்ஸ்பாண்டட் பை, இப்போ அவங்க இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த பவர் என்ன இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஹைட் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது எது சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் உங்களுக்கு என்ன வரும், mgh ஹைட் வரும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது தான் உங்களுக்கு இந்த இடத்துல பண்ண ஒர்க்கு. ஸோ பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், டைம் எனக்கு 20 செகண்ட் தெரியும், ஆனால் ஒர்க்கு அவங்க பண்ண இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த பொண்ணு ஏறினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலையாற்றல் தான் உங்களுக்கு என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுதான் இந்த இடத்துல நடந்த ஒர்க்கு. அந்த ஒர்க்கு டிவைடட் பை டைம்னு போட்டால் நமக்கு ஃபைனலாக பவர் கிடச்சிரும். பட் முதல்ல அதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு mgh ஃபார்முலா தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம், மாஸோட வேல்யூ கொடுக்கல, ஜியோட வேல்யூ வந்து அவங்க கொடுக்கல. ஆனால் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. வெயிட்டோட ஃபார்முலா என்ன, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, mg அப்படின்னு போடுவீங்களா. இப்போ அந்த டேரெக்டாக இந்த mgக்கு பதிலாக இந்த டபிள்யூவை நம்ம டேரெக்டாக தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு WH, கரெக்டுங்களா. இப்போ டபிள்யூவோட வேல்யூ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வெயிட் 440 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் டேரெக்டாக 440 போட்டுக்கிறேன். ஹைட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க, 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 7ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போது 44 இன்ட்டு 7 போடுங்க, 308ன்னு உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிருச்சு. எனக்கு தேவை பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் கிடையாது, பவர் தான் கேட்குறாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இங்கே நம்ம பண்ண வேலை. அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைமு. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ 308, டைமுன்றது உங்களுக்கு 20 செகண்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 308/20 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15.4ன்னு உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். பவரோட யூனிட்னா வாட்ஸ், அப்போ 15.4 வாட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன்.
15.4 வாட்ஸ்ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த கொஸ்டின் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 440 × 7 போடும்போது எனக்கு 3080 கிடச்சிருக்கும். அப்போ பவர்லேயே இந்த 3080/20 போடும்போது எனக்கு 15.4 வாட்ஸ் வந்திருக்காது, 154 வாட்ஸ் வந்திருக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டியே சூஸ் பண்ணிக்கிறோம், 154 வாட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when the speed of a car decreases from 20 m/s to 15 m/s, its kinetic energy decreases by 200 kJ. Find its mass in tons அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, சேம் அதே மாதிரி மூவ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ 25 மீட்டர் ஒரு செகண்டுக்கு போகுது. கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதான், 15 m/s அது மாறுதான். இங்கே ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆக்சிலரேட்டில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்திருப்பீங்க, 25 m/s போயிருக்கீங்க. இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து லைட்டாக கால் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் ஆக்சிலரேஷன் குறையும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பீடு குறையும். ஸ்பீடு குறையிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெலாசிட்டி குறைஞ்சிருச்சு. வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 25லேருந்து 15 m/s ஆயிடுச்சு. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து நீங்கள் 25 மீட்டர்லேருந்து 15 m/s மாறும்போது கைனடிக் எனர்ஜி இனிஷியலில் இருந்தது கைனடிக் எனர்ஜி ஃபைனலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன ஆகுதான், 200 kJ இருக்கான். ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்திருக்கும், ஃபைனலாக ஒன்று கிடச்சிருக்கும். அது ரெண்டுத்துக்குள்ள இட்ஸ் கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ் பை, அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் 200 kJ சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் டன்னில் கேட்குறாங்க. நமக்கு கிலோகிராமில் தான் இங்கே வேல்யூ கிடைக்கும். அதை நீங்கள் டன்னுக்கு கடைசியாக அப்போ மாற்றணும். ஸோ கைனடிக் எனர்ஜியோட டிஃபரன்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல நீங்கள் கைனடிக் எனர்ஜி 1 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 2ன்னு போடணும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஏன் அப்படின்னா 25 m/s வேல்யூ தான் உங்களுக்கு அதிகம். அப்படின்னும் போது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு 15 - 25 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா ½ mv² போடும்போது உங்களுக்கு 15² வேல்யூவை விட 25² வேல்யூ அதிகமாக வந்துடும். அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வேல்யூ மைனஸில் போயிடும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1ன்னு போடும்போது இங்கே 15 m/s to 25 m/s வந்திருந்தால் தான், கம்மியிலேருந்து அதிகமாக போயிருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கைனடிக் எனர்ஜி 2 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 1ன்னு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 25லேருந்து 15 ஆயிருக்கு, குறைஞ்சிருக்குன்றனால கைனடிக் எனர்ஜி 1 மைனஸ் கைனடிக் எனர்ஜி 2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? கைனடிக் எனர்ஜி 1ன்றதுக்கு என்ன வரும், ½ மாஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் எம்னு எடுத்துக்கிறேன். காரோட வெலாசிட்டி தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். காரோட மாஸ் என்ன ஆகாது, இங்கேயும் ஒரே மாஸ் தான் இருக்கும், இங்கே போகும்போதும் ஒரே மாஸ் தான் இருக்கும். அதனால எம்ன்ற நோட்டேஷனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ½ mv². விக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி எடுக்க சொல்லியிருக்கோம் 25 m/s. அப்போது இன்ட்டு 25² மைனஸ் ½ m, அதே தான் வரப்போகுது. V2ஓட வேல்யூ உங்களுக்கு 15². இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டுத்தில் மைனஸ் பண்ணும்போது என்ன இருக்கும், இந்த டிக்ரீஸ்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். 200 kJ இருக்குது. கிலோஜூலில் நம்ம போட மாட்டோம், ஜூலில் தான் போடுவோம். 1 kJ இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல். எனக்கு தேவை 200 kJ. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு 200ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா இந்த சைடு 200ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 200 × 1000 ஜூல்னு இருக்கும். அப்புறம் இந்த சைடு நான் லெஃப்ட் சைடு 200 × 1000ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் ரைட் சைடு பார்க்கும்போது இந்த 1/2 m நான் காமனாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சைடு எனக்கு 25² இருக்கும். 25² உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், 625 அப்படின்னு வரும். இந்த இடத்துல நான் 1/2 m காமனாக எடுத்துட்டேன் வெளியில் அப்படின்னா 15² இருக்கும். அப்போது 15 × 15 மைனஸ் 225 அப்படின்னு இருக்கும். இப்போது 225 மைனஸ் 625 போட்டிங்க அப்படின்னா, 625 மைனஸ் 225 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 1/2 m 400 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு m தான் எனக்கு தேவை. அப்போ மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணிடலாம், இந்த சைடு ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு m வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். இந்த சைடு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 200 × 1000 இன்ட்டு 2ன்னு, அப்போ இந்த 2 வந்துடும். இந்த 400 வந்து உங்களுக்கு டிவிஷனில் வரும். அப்போது டிவைடட் பை 400. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 2ன்னு ஆகிடும். திரும்ப இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1ன்னு ஆகிடும். ஸோ 1 1 2 3. ஸோ 1 2 3 zeros போட்டாச்சு.
உங்களுக்கு இப்போ கிலோகிராமில் தான் இருக்குது. எனக்கு மாஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன் 1000 கிலோகிராம்னு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் அவங்க கிலோகிராமில் கேட்கல, எனக்கு டன்னில் சொல்லுப்பான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 டன் இஸ் ஈக்குவல் டு 1000 கேஜி. அப்போ நான் என்னென்ன எடுத்துக்கலாம் 1 கேஜி அப்படின்னு மாஸோட வேல்யூ எடுத்து 1 டன்னுன்னு மாஸோட வேல்யூ எடுத்துக்கலாமா? 1 டன்னுன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ கேர்ள் வெயிங் 40 கேஜி 40 கிலோ இருக்காங்களாம். climbs a rope to a height of 6 meter in 16 seconds. What is the power spent by the girl? Assume G is equal to 10 meter by second squared. 40 கிலோகிராம் எடையுள்ள ஒரு சிறுமி ஒரு கயிற்றை 16 வினாடிகளில் 6 மீட்டர் உயரத்திற்கு கிளிம் பண்ணுறாங்க, மேலே ஏறுறாங்களா. அப்போது அந்த சிறுமி செலவழித்த ஆற்றல் என்ன ஜீன்றது கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் இங்கே சால்வ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் டேரெக்டாக உங்களுக்கு வெயிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மாசு கிராவிட்டி ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் போகிறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball of mass m is dropped from a height h at height h/3. The ratio of its potential energy to kinetic energy will be equal to which of the following? m நிறை கொண்ட ஒரு பந்து h உயரத்திலிருந்து போடப்படுகிறது. h/3 உயரத்தில் அதன் நிலையாற்றலுக்கும் இயக்காற்றலுக்கும் உள்ள விகிதம் பின்னோட நோட்டில் எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பந்து இருக்கான், அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹச் உயரத்துலேருந்து கீழே விழுதான். இது வந்து நான் ஹச்சுன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது என்ன ஆகுது, இங்கேருந்து அப்படியே கீழே விழுகுது. இப்போது அது விழுகும்போது தரமட்டத்திலேருந்து h/3 உயரத்தில் இருக்கிறப்ப இங்கேருந்து சம் பாயிண்ட் ஏதோ ஹைட் என்ன இருக்கும், ஹச்சிலேருந்து h/3 இருக்க உயரத்துக்கு வந்திருக்கு. இப்போது இந்த உயரத்துக்கு வந்திருக்கும்போது அந்த பால் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. என்னப்பா அது கொஸ்டின் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆனால் அது ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி நீங்கள் ஈஸியாக யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஆற்றல் டோட்டல் எனர்ஜின்றது மாறாது. இப்போது அந்த தரமட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கோ அதை பொறுத்தது. இங்கே தரமட்டத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று h மீட்டர்லையும் இன்னும் h/3 மீட்டர்லையும் இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, mgh. இப்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த h/3 இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் தான் உங்களுக்கு கேட்குறாங்க ரேஷியோவில். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த h/3 அப்படின்றது ஹைட்டை பொறுத்து தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ ஹைட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, h/3 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த mgயை விட்டுடுறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நான் என்ன பண்ணுறேன், h/3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/3. இப்போது கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாமா. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்றது அது அந்த பொருள் எவ்வளவு தூரம் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கோ அதை பொறுத்தது. அப்படின்னா கைனடிக் எனர்ஜியில் எனக்கு என்ன இருக்கும், மூமெண்ட் இருக்கும். இந்த பொருள் இங்கேருந்து இது வரைக்கும் வந்த நேரத்தில் மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் மூமெண்ட் இருக்காது. ஏன்னா எனக்கு நான் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது தான் எனக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். இதுக்கப்புறம் உள்ளதை அவங்க கேட்கல. இந்த ஹைட்டில் எனக்கு சொல்லுப்பா கைனடிக் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் மூமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். இந்த இடத்துலேருந்து எனக்கு இது வரைக்கும் தான் எனக்கு மூமெண்ட் இருக்குது. அப்போ நான் இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு கைனடிக் எனர்ஜி நான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். டோட்டல் ஹைட்டு ஹச்சு, அதில் இந்த வரைக்கும் ஒரு ஹைட்டு h/3ன்னு தெரியும். டோட்டல் ஹைட்டும் இந்த ஹைட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னா, டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஹைட் இருந்ததுன்னு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து h மைனஸ் h/3 அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்டு. அப்போது 3h மைனஸ் h/3ன்னு கிடைக்கும். 3h மைனஸ் h போட்டிங்க அப்படின்னா 2h/3 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கைனடிக் எனர்ஜி 2h/3 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ அவங்க கேட்குறது என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரேஷியோவில் வந்துருமா. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/3, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2h/3. இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h/3 டிவைடட் பை 2h/3. இப்போ நான் இந்த டிவிஷனில் இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு போகிறேன்னா மல்டிப்ளிகேஷனில் தலைகீழ வந்துடும். h/3 இன்ட்டு
3/2hன்னு கிடைக்கும். ஹச்சையும் கேன்சல் பண்ணியாச்சு, 3யும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 1/2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோ 1/2ன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. அப்போ என்ன, நன் ஆஃப் தீஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A girl weighing 40 kg climbs a rope to a height 6 meter in 16 seconds. What is the power spent by a girl? இதுவும் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு நம்ம கொஸ்டின் பார்த்தாச்சு. இதே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறீங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் ஒர்க்கு. இந்த ஒர்க்கை திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பவரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைமு, பொட்டன்ஷியல் எனர்ஜி பை டைம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஹோம் ஒர்க். கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The force acting on an object of mass m changes its velocity during motion. In which of the following situation the work done by the force is maximum? Work done is Vy the maximum அப்படின்னு கேட்டிருக்காங்க. m நிறைய கொண்ட ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை இயக்கத்தின் போது அதன் திசை வேகத்தை மாற்றுகிறது. பின்வரும் எந்த சூழ்நிலையில் விசையால் செய்யப்படும் வேலை அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரியணும். ஒர்க்கு அப்படின்றது உங்களுக்கு என்ன, இந்த இடத்துல சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒர்க்கு, கரெக்டுங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் 0 to v மீட்டர் பை செகண்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து இந்த 25 to 15 இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்பர் கொடுக்காம இப்போ லெட்ரு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் கைனடிக் எனர்ஜினா 1/2 m v2² மைனஸ் v1² போடுவீங்களா? இது வந்து கம்மியிலேருந்து அதிகமாகிறதுக்கு. ஏன் அப்படின்னா 0 to v, v2 to v, 2v to 3v, 3v to 4v அதிகமாகுது. அதனால் என்ன பண்ணுறேன், v2 மைனஸ் v1 நான் நோட்டேஷன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/2 m v, உங்களுக்கு வந்து v2ஓட வேல்யூ vன்னு வந்துடும். அப்போது v² மைனஸ் 0² ஈக்குவல் டு ½ m v²ன்னு கிடைக்குமா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் ஏக்கு போட்டாச்சு, இது ஏ. நெக்ஸ்ட்டு பிசிடிக்கும் போடுங்க. 1/2 m v2க்கு இந்த இடத்துல 2v போடணும், v1க்கு v போடணும். அப்போது 2v² மைனஸ் v² அப்படின்னு இருக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த 2v the whole squareன்றது வந்து 1/2 m 2² 4v² கிடைக்கும், மைனஸ் v² இருக்கும். 4v² மைனஸ் v² இஸ் ஈக்குவல் டு 1/2 m 4ல் 1 v² போச்சுன்னா 3v² இருக்கும். அப்போது இந்த 3 மட்டும் நான் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். 1/2 m v², இந்த கைனடிக் எனர்ஜி, இதுவும் இப்போ கைனடிக் எனர்ஜி, இது 3 டைம்ஸாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இப்போ சிக்கு எடுக்கிறேன். 1/2 m, இந்த இடத்துல அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 3v நெக்ஸ்ட்டு 2v வரும். 3v the whole square மைனஸ் v² அப்படின்னு இருக்கும். இது மைனஸ் 2v the whole squareன்னு இருக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா 1/2 m 3² போட்டிங்கன்னா 9v² மைனஸ் 2² போட்டிங்கன்னா 4v². ஸோ 1/2 m 9 மைனஸ் 4 போட்டிங்க அப்படின்னா 5v² அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 5 முன்னாடி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ 1/2 m v²ன்னு இனிஷியல் இந்த மாதிரி கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 5 டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆப்ஷன் டி போடுங்க. 1/2 m v2க்கு பதிலாக என்ன போடுவீங்க, 4vன்னு போடுவீங்க. அப்போது 4v the whole square மைனஸ் 3v the whole squareன்னு இருக்கும். இதை போட்டிங்க அப்படின்னா 1/2 m 4² 16v² மைனஸ் 3 அப்படி ஸ்கொயர் போட்டிங்கன்னா 9v²ன்னு கிடைக்கும். ஸோ 16 மைனஸ் 9 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7v²ன்னு கிடைக்கும். ஸோ 1/2 m v² இருக்கட்டும், இந்த 7 அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, 7 கைனடிக் எனர்ஜி, 7 டைம்ஸ் தான் கைனடிக் எனர்ஜியாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் த ஒர்க் டன் Vy the force is maximum. அப்போ இதில் இருக்கிறதுல இது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் பார்க்கும்போது தான் நமக்கு என்ன இருக்குது, 7 டைம்ஸ் கைனடிக் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
A frictional force of 100 Newton acts on a cyclist. He is going with the speed of 2 meter by second. His power will be. ஒரு மிதிவண்டி ஓட்டுநர் மீது 100 நியூட்டன் உராய்வு விசை செயல்படுகிறது. அவர் 2 மீட்டர் பை வினாடி வேகத்தில் செல்கிறார். அவரது திறன் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பவர் தான் கேட்குறாங்க. பவர்ன்றது என்ன? ஒர்க் பை டைம். இதெல்லாம் நமக்கு பவரோட ஃபார்முலா. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபார்முலாவில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒர்க்குன்றது உங்களுக்கு என்ன? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். என்னென்ன டேர்ம் உங்களுக்கு கிவன் டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ எனக்கு வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். இந்த இடத்துல நமக்கு காஸ் தீட்டா தேவையில்லை, காஸ் தீட்டா விட்டாச்சு. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம பவரோட ஃபார்முலாவில் ஒர்க்குக்கு பதிலாக இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இப்போ எனக்கு பவரோட ஃபார்முலா எனக்கு எப்படி கிடைக்கும்? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்குக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இருக்குது, டைமை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ன்றது எதோட ஃபார்முலா? வெலாசிட்டியோட ஃபார்முலா. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமுக்கு பதிலாக வெலாசிட்டியும் போட்டுக்கலாமா? ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு எனக்கு பவரோட ஃபார்முலாவை நான் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் நான் அப்படி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கொஸ்டினில் பாருங்கள் ஃபோர்ஸ் இருக்குது நியூட்டன், அப்போது ஃபோர்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் கோயிங் வித் ஸ்பீட் ஆஃப் 2 மீட்டர் பை செகண்ட். அப்போது வெலாசிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்டில் தான் எடுப்போம். ஸோ அப்போ அப்படியே இருக்கட்டும், 100 × 2ன்னு போட்டுக்கலாம். அப்போது 100 × 2 200 வாட்ஸ்ன்னு கிடைக்கும். 200 வாட்ஸ்ன்றது உங்களுக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A drum of mass m kg is rolled down a ramp. At the lower end of the ramp, its kinetic energy was 10 kJ and the velocity 20 meter by second. If its initial kinetic energy was 625 joule, then what velocity in meter by second was it pushed down the ramp? மீட்டர் ஸ்கொயர் பை கிலோகிராம் இதை கொண்ட ஒரு உருளை சாய்வு தளத்தில் உருட்டப்படுகிறது. சாய்வு தளத்தின் கீழ் முனையில் அதன் இயக்க ஆற்றல் 10 கிலோஜூல் மற்றும் திசைவேகம் 20 மீட்டர் பை செகண்டாக இருந்தது. அதன் ஆரம்ப இயக்க ஆற்றல் 625 ஜூல் எனில் அது சாய்வு தளத்தில் என்ன திசைவேகத்துடன் தள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதை ரேஷியோவில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ரேஷியோவில் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி, ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? 20 மீட்டர் பை செகண்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு கடைசியாக இருந்திருக்கும். இனிஷியலாக வந்து என்ன இருந்திருக்கும்? அதுதான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன்? கைனட்டிக் எனர்ஜி 1, கைனட்டிக் எனர்ஜி 2ன்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு ஆஃப் எம்ன்றது உங்களுக்கு மாஸ். மேலே இருக்கும்போது அந்த ட்ரம்மோட வெயிட், அந்த ட்ரம் என்ன பண்ணுது? இங்கேருந்து இப்படி உருட்டி விட்றாங்க. இந்த இடத்துலேருந்து அந்த ட்ரம் அப்படியே உருண்டு என்ன பண்ணுது? கீழே வரைக்கும் வருது. அப்போ மேலே வந்து ஒரு நீங்கள் காரில் போகிற மாதிரி தான். காரில் வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க. கீழே வரும் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணி ஸ்பீட் அதிகம் கம்மி பண்ணுற மாதிரி மேலேருந்து வரும்போது ஒரு ஸ்பீடில் இருந்திருக்கும். கீழே வரும்போது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஸ்பீடில் இருக்கும் அப்படின்றத நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. வெயிட் வந்து இங்கே ட்ரம்மோட வெயிட் ஒன்று, இங்கே ஒரு ட்ரம்மோட வெயிட் ஒன்றுன்னு இருக்காது. ஒரே வெயிட்டில் தான் அந்த ட்ரம் இருந்திருக்கும். அப்போ எம்ன்றது உங்களுக்கு மேலே எம்னு தான் வரும். கீழே நீங்கள் 1/2 எம்னு போடும்போது உங்களுக்கு எம்னு தான் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வெலாசிட்டி தான் உங்களுக்கு இருக்குது. வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வருது? இது வந்து உங்களுக்கு ரேம்ப் அட் த லோயர் எண்டு, கீழே வரும்போது தான் உங்களுக்கு என்ன இருக்குது? 20 மீட்டர் பை செகண்டுன்னு இருக்குது. அப்போ மேலேருந்து உருட்டி வரும்போது அது என்னவா இருக்குன்றது தான் நமக்கு கேள்வி. அப்போ நான் அதை V1 எடுத்துக்கிறேன். V1 ஸ்கொயர். V2 ஸ்கொயர் தான் உங்களுக்கு லோயர் எண்டு, கீழே 20 மீட்டர் பை செகண்ட்னு போடணும். அப்போ நான் இந்த இடத்துல 20 V1 த ஹோல் ஸ்கொயர்னு அப்படின்னு எடுத்துக்கிறேன். V2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி 2ன்னு போட்டிருக்கோம்ல. இப்போ 1/2 கேன்சல் ஆகிடும். மாசும் கேன்சல் ஆகிடும். கைனடிக் எனர்ஜியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அட் த லோயர் எண்டு ஆஃப் த ரேம்ப் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி, கீழே வரும்போது இது வந்து V2. அப்போது K2ஓட கைனடிக் எனர்ஜி என்னென்னு கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 10 கிலோஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. K2 இஸ் ஈக்குவல் டு 10 கிலோஜூல். அதே மாதிரி இஃப் இட்ஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, மேலே இருக்கும்போது ஒரு கைனடிக் எனர்ஜி மூமெண்ட்டில் இருக்கும்போது இருந்திருக்கும். அந்த கைனடிக் எனர்ஜி 625 ஜூல்னு சொல்கிறாங்க. அது என்னது? K1 625 ஜூல்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா 3 டேர்மும் வந்து எனக்கு நோன் டேர்ம் வந்துடும். ஒரு டேர்ம் அன்னோன் டேர்மாக இருக்கும்.
அப்போது நான் வந்து இதுலேருந்து அன்னோன் டேர்மை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு கிலோ ஜூலில் வேண்டாம், ஜூலில் தான் நான் போடுவேன் எப்போவுமே. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 625 ஜூலுன்றதை கைனடிக் எனர்ஜி 1க்கு அப்படியே போட்டுக்கிட்டேன். கைனடிக் எனர்ஜி 2க்கு என்ன இருக்குது, 10 கிலோ ஜூல்னு இருக்குது. 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். அப்போ எனக்கு 10க்கு வேணும் அப்படின்னா நான் இந்த சைடும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10 × 1000 கிடைக்கும். அப்போது 625 டிவைடட் பை 10 × 1000 is equal to V1 square divided by 20 the whole square அப்படின்னு கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், V1 square அப்படியே இருக்கட்டும், கீழே 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்புறம் அந்த 2 0 அப்படியே வந்துடும், 400ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 400 இந்த பக்கம் மேலே எடுத்துகிட்டு போகலாமா? இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு 625 இருக்குது, இன்ட்டு 400 டிவைடட் பை 10 அப்புறம் இன்ட்டு 1000 is equal to V2 the whole squareன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ரூட் எடுத்துடலாமே. இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா 2 சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும், இந்த ரூட் 2 எடுத்துகிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இன்ட்டு 1/2 போட்டுக்கலாம். 2ம் கேன்சல் ஆகிடும். எனக்கு ரைட் சைடு V2 மட்டும் கிடைக்கும். லெஃப்ட் சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா 625 அப்படின்றது என்ன, உங்களுக்கு 25 ஸ்கொயர் இன்ட்டு 400ன்றது உங்களுக்கு 20 ஸ்கொயர் டிவைடட் பை 1 2 3 4. அப்போது உங்களுக்கு வந்து 4 zeros இருக்குது. அப்போ இதை வந்து 100 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு பவரில் 1/2ன்னு வந்துடும். பவரில் 1/2ன்னு வரும்போது இந்த 2 எல்லாமே கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தா 25 × 20 டிவைடட் பை 100ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20ஆல் அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மேலே 1 × 20 20ன்னு வந்துடும், கீழே 5 × 20 100ன்னு கிடைக்கும். இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 5 25. அப்போ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, V1ஓட வேல்யூ 5ன்னு கிடச்சிருக்கு. V1 is equal to 5 மீட்டர்/செகண்ட். அப்போ இனிஷியலாக வந்து அது என்ன இருந்திருக்கும், 5 மீட்டர்/செகண்ட்ன்ற வெலாசிட்டியில் மூவ்மெண்ட்டில் இருந்திருக்கும். அதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ டெரிவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ 5 அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.